TNBSC Group 1, 2, 2A and 4 எக்ஸாமுக்கான இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு எங்கு படிப்பது அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வேர் டு ஸ்டடி வந்து ஜெனரலா நம்ம இது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கண்டென்ட் கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் வந்து இருக்கும். இப்போ லட்சுமி அந்த படி அதை படி இதை படின்னு சொல்லுவாங்க, டிடி பாசு படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்லுவாங்க. அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்கள படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க வந்து. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன படிக்கிறது எங்க படிக்கிறதுன்னு சொல்லி குழப்பம் கண்டிப்பா இருக்கும். அது புதுசா படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது தினமணி நியூஸ் பேப்பர் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் நம்ம ரெகுலரா ரீட் பண்ணும்போது கண்டினியூஸா பாலிட்டி அப்படின்றது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். சோ அப்ப நம்ம வந்து படிக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு புத்தகத்துல நீங்க படிக்கிறதையும் இங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு நீங்க லிங்க் பண்ணும்போது இன்னும் சுலபமா படிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் முழு மதிப்பெண் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல 40 கேள்விகள் இருந்து கேட்க போறாங்க. 40க்கு 40 போடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா இதுதான். அப்ப 40க்கு 40 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போடணும், கரெக்டா போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் டு ஸ்டடி கண்டிப்பா பார்த்து அதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். சோ மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இல்லாத சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமிகாந்த் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். நான் தமிழ் மீடியம் ஏனால் நான் எங்க போய் படிக்கிறது, அதான் இங்கிலீஷ் மீடியத்துல தானே இருக்கு அந்த புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மார்க்கெட்ல நிறைய மெட்டீரியல் இருக்கு, நீங்க போய் அதை ரெஃபர் பண்ணலாம். நம்மளுடைய அகாடமிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லட்சுமிகாந்த்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கண்டென்ட் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. சோ அங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லட்சுமிகாந்த் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது. இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் டிஏலையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்க அனைத்து கேள்விக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் டி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாலிட்டி புக்ல இருந்து அப்படியே வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். காரணம் என்னன்னா நம்ம ரெஃபர் பண்ண சோர்ஸ் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அண்ட் லட்சுமிகாந்த் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் மூணுமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கறோம். சோ அதனால அதுல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி அப்கமிங் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A and 4 எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்க்கறோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ண சோர்ஸ் வந்து நம்ம டீகோடிங் பண்ணி என்ன கொடுத்திருக்கோமோ அது எல்லாமே நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு பார்க்கறோம். இப்போ நீங்க இது படிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வாரத்துல நான் இப்ப பாலிட்டி கவர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ அப்ப மொத்தம் எத்தனை சாப்டர் நம்ம படிக்க போறோம், அந்த சாப்டர் வந்து எதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம், அதை எப்படி ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பிளான் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இதுல மெயினா வந்து நம்ம 8th ல இருந்து 12th வரையும் வந்து பார்த்தா இருக்கிற புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறோம் வந்து. சோ வாங்க பாப்போம். சோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய சோர்ஸ் அப்படின்னா வந்து 10th and 12th புக். அந்த 10th ல வந்து யூனிட் 1ல 1.1 1.2, 12th ல வந்து யூனிட் 1ல 1.1 1.2. இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாப்டர் முழுக்க யூனிட் முழுக்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம டீகோடிங் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிஸ்டரியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்த பொது தமிழா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா பின் பாயிண்டா இதை மட்டும் படிங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க டைம் சேவ் பண்ணி நீங்க கரெக்டா என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சு நோட்ஸ் எடுத்து அதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அதிகமா நம்ம நிறைய படிச்சா நிறைய மார்க் வரும் அப்படின்னா வராது. வந்து நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு நிறைய அதிகமான மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. சோ அதையும் பாருங்க. So preamble to the constitution second topic அரசியலமைப்பின் முகவரி அப்படின்றது 10th civicsல யூனிட் 1.4ல இருக்கு அப்படி சொல்றோம். சோ 10ஆம் வகுப்பு குடிமையில அலகு 1.4ல இருக்கு. salient features of the constitution அப்படின்னு எடுத்தா 10th book 12th bookல இருக்கு. சோ அப்ப 10ஆம் வகுப்புல வந்து குடிமையில அலகு 1.3லயும் 12ஆம் வகுப்புல 1.3ல இருக்கு. அப்ப யூனிட் 1ல 1.3 மட்டும் படிச்சா போதும் சொல்லுங்க. அதே மாதிரி யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்தா இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5ல இருக்கு, அப்புறம் சாப்டர் 40ல இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ அப்ப அதுல வந்து அத்தியாயம் 5 அத்தியாயம் 40ல இருக்கு ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படி சொல்றோம். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஆன்லைன்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா புக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம அகாடமில இதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்கோம் அப்படி சொல்றோம். அப்படிலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட். சோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 8th and 10th புக். 8th ல வந்து யூனிட் 2, 10th ல வந்து யூனிட் 1ல 1.5 அப்படி சொல்றாங்க குடியுரிமை பொறுத்தவரையும். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படி எடுத்துட்டா 9th புக்ல யூனிட் 3ல 3.3 and 10th புக்ல சிவிக்ஸ் யூனிட் 1ல 1.6 அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எடுத்தா அடிப்படை கடமைகள் வந்து 9th சிவிக்ஸ் வந்து யூனிட் வந்து 3ல 3.4, அதே மாதிரி 10th சிவிக்ஸ்ல யூனிட் 1ல 1.8 அப்படி சொல்றது. சோ அதை நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டா 10th சிவிக்ஸ்ல யூனிட் 1ல 1.7 அப்படி பார்க்கறோம். அடுத்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10th புக் and 12th புக். 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2ல 2.1ல இருந்து ஆரம்பிச்சு 2.5 வரையும் இருக்கு. and 12th புக்ல வந்து யூனிட் 2ல 2.1ல இருந்து 2.5 வரையும், அடுத்து யூனிட் 3ல 3.2ல இருந்து 3.4 வரையும் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் வந்து. அடுத்து ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8th 10th 12th புக். 8th ல யூனிட் 1, 10th ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3ல 3.1ல இருந்து 3.4 and 12th ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் அரசியல் அறிவியல்ல யூனிட் 2ல 2.6ல இருந்து 2.6 2.7, அடுத்து யூனிட் 3ல 3.5 அப்படி சொல்றோம் வந்து. சோ அதை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். and local governments பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th ல சிவிக்ஸ் டர்ம் 3ல யூனிட் 2 6ஆம் வகுப்பு குடிமையில பருவம் 3ல அலகு 2,
அந்த 9th வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 வந்து அலகு 5 11th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் இருக்குல்ல, அதுல வந்து யூனிட் 11ல 11.4 இருந்து ஆரம்பிச்சு 11.8 வரையும் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. 11.4 இருந்து 11.8 வரையும் வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் அப்படின்றது 10th புக்ல யூனிட் 1ல 1.9 வந்து, அதே 12th புக்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து யூனிட் 5ல 5.1 இருந்து 5.5 வரையும் கவர் ஆகுது அப்படி சொல்றாங்க. அடுத்து எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 9th சிவிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வந்து 1ல 1.2.9 1.2.10 வந்து, அதே மாதிரி யூனிட் 2ல 2.1 அந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து அரசியல் அறிவியல்ல அழகு 11 கவர் ஆகுது. அண்ட் ஜுடிஷியரி இன் இந்தியா இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8th 10th 12th 8ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7, அதுக்கப்புறம் 1ல வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் மட்டும் படிச்சா போதும். அது 10ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2.6 அப்புறம் யூனிட் வந்து 3.5 வந்து, 2.6னா 2ல 2.6 3னா 3.5 வந்து. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து யூனிட் 4ல வந்து இருக்கு அப்படி சொல்றாங்க. அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு எடுத்துட்டோம், சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது வந்து நம்ம புக்ல வந்து கிடையாது. அதுக்கான ரெஃபரன்சஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமி புக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது பாத்தீங்கன்னா போதும். கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் லோக்பால் லோக் ஆயுக்தா பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்ல சாப்டர் 59 and 61 வந்து கவர் ஆகுதுன்னு சொல்றது. சோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளும் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா 9th சிவிக்ஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 3ல 3.6.3ல இருக்கு தகவல் அறிவு உரிமை அப்படி தகவல் உரிமை. எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது 7th சிவிக்ஸ் டேர்ம் 3ல யூனிட் 1ல இருக்கு. 7ஆம் வகுப்பு குடிமையில பருவ 3ல அலகு 1ல இருக்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ் அப்படின்னா 7th வந்து பாத்தீங்கன்னா சிவிக்ஸ்ல டேர்ம் 3ல யூனிட் 2ல பேஜ் நம்பர் வந்து 192 193 192 195 வரையும் வந்து பக்கையன் வந்து பாத்தீங்கன்னா பருவ 3ல அலகு 2ல 192 இருந்து 195 வரையும். அதே 12ஆம் வகுப்புல காமர்ஸ் புக் அது வந்து வணிகவியல் அப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா 16.08 அதாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 16th அதுல வந்து 16.08 16.09 அப்படி சொல்றோம். இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல அதுலயும் இருக்கிறோம், அதையும் நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். மேஜரா இருக்க புக்ஸ் பிக்சரா போட்டிருக்கோம், மைனரா இருக்கிறத நம்ம போயிட்டு நெட்ல போட்டீங்கன்னா காமர்ஸ் புக் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சார்ட் அப்படின்னு பார்க்கும் மனித உரிமைகள் சாசனம்னா 8th 9th புக் 8th வந்து யூனிட் 4 and 9th வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வந்து 3.1 3.2 3.5 3.6 வந்து இது எல்லாமே சிவிக்ஸ்னா குடிமையியல் சொல்லி இருக்கு. சோசியல் சயின்ஸ் குள்ள வரும், அத அறிவியல் புத்தகத்துல போய் நம்ம பார்க்க முடியாது சோசியல் சயின்ஸ் புக்ல. ஏன்னா புதுசா படிக்க வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதனால சமூக அறிவியல் புத்தகத்துல தான் சிவிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா 7th சிவிக்ஸ் டேர்ம் 1ல யூனிட் 2 வந்து இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்னு எடுத்துட்டா. 7ஆம் வகுப்புல குடிமையில பருவ 3 அலகு 2ல இருக்கு. அடுத்து இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்ல சாப்டர் 69 70ல இருக்கு, 69 70ல இருக்கு. அந்த 9th வந்து சிவிக்ஸ் வந்து யூனிட் வந்து 2.2 and 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து யூனிட் வந்து 10ல 10.4ல இருந்து 10.7 வரை இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ அப்ப அந்த 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அதுவும் கவர் ஆகுது. அதுல 9ஆம் வகுப்புல யூனிட் அலகு 2 அதுல 2.2 11ஆம் வகுப்புல அலகு 10ல வந்து 10.4 இருந்து 10.7 வரையும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனலா கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமில மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணினாவே போதுமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்றது வந்து வீடியோ நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். அப்ப வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்புறம் அந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்க சுலபமா அதை படிக்கலாம். இல்லனா ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போகும்போது மனப்பாடம் பண்ற மாதிரி ஆயிடும். சோ அப்ப அது வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் மேக்கிங் நீங்க பண்ணும்போது அது சுலபமா இருக்குன்னா நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பாருங்க. சோ நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துறோம் சொல்றது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். See you on another decoding வீடியோல வேர் டு ஸ்டடி எங்க படிப்பது அப்படின்றத சந்திப்போம். நன்றி, வணக்கம்.